ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீக்கெண்ட் எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நமக்கு நிம்மதி தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ அந்த நிம்மதி எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க 2 ஃபேமஸான கோயில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று கதிர் நரசிம்ம பெருமாள் கோயில், இன்னொன்று செம்பு முருகன் கோயில். ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸான கோயில், எல்லாருக்கும் பரிச்சயமான கோயில்னு நினைக்கிறேன். 2 கோயிலுமே ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸில் ரெட்டியாச்சத்திரம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் 2 கோயிலோட லொக்கேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா 2 கோயிலுமே பக்கத்தில் தான் இருக்கும். அட்லாஸ்ட் நம்ம கோயிலை ரீச் பண்ணிட்டோம். இந்த கோயில் ரொம்பவே பழமையான கோயில், பாண்டியர் மன்னர்களால் கட்டின கோயில். உள்ளே நுழைஞ்சதுமே சிங்கப்பெருமாளோட விக்கிரகம் இருந்துச்சு. மூலவரை தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போனோம். இங்கே ரொம்பவே அதிசயமான விஷயத்தை பார்த்தோம். இங்கே பெருமாளும் சிவனும் ஒரே மூலவர் சன்னதியில் இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னது, பெருமாளும் சிவனும் ஒரே சன்னதிலையா? எத்தனை கோயில் அந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு கோயில் பெருமாளும் சிவனும் ஒன்றா இருந்தது. இதோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வைஷ்ணவத்துக்கும் சைவத்துக்கும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே இருக்கும். யார் பெரியவங்க, யார் பலசாலின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த சமயத்தில் பாண்டிய மன்னர் இல்லை, சிவனும் ஹரியும் ஒன்று தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த கோயிலை கட்டினாராம். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. சாமியை நல்லபடியாக கும்பிட்டுட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு திருமண தடை, குழந்தையின்மை, வேலையின்மை, இந்த மாதிரி எந்த தடைகள் இருந்தாலும் இந்த நரசிம்ம பெருமாளை வேண்டிட்டு சனிக்கிழமை விளக்கு போட்டோன்னா அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் பெருமாளும் சிவனும் ஒன்றா அழகாக காட்சி அளிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு தான் ரீச் ஆனோம். இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸான கோயில். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரிஜினலான கருங்காலி மாலை கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம். இங்கே வேண்டுதல் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம வேண்டுதலை யார்கிட்டையும் பேசாமல் அமைதியான முறையில் சாமிக்கிட்ட வேண்டிக்கணும்னாங்க. அதே மாதிரி வேண்டிட்டு வர வழியில் மயிலையும் சேர்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். முருகன்கிட்ட அவ்வளோ ஆப்ளிகேஷன்ஸ் வச்சுருந்தேன், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு. முருகனை பார்க்குற வரைக்கும் தான். முருகனை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்து போச்சு. ஏன்னா முருகன் அவ்வளோ அழகாக இருந்தார். அட்லாஸ்ட் முருகன்ட்ட நீ எனக்கு போதும், எனக்கு எது செஞ்சாலும் நீ நல்லதுக்காக தான் செய்வ அப்படின்னு வேண்டிட்டு மனநிறைவோடு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ லஞ்சுக்காக ஹோட்டல் அபூர்வாவில் தான் நிப்பாட்டி லஞ்ச் சாப்பிட்டோம். இங்கே ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் சாட்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் சாண்ட்விச் கவுண்டர், அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு டாய்ஸ் கடையும் அங்கே உள்ளேயே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்படியே பார்த்துட்டு லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.